ni sem sa nu lu. Le, lo, ba.
ராஜமலையில் அந்த வித்துக்கள் முழுமையாக அழியவில்லை. அடக்குமுறைக்காக ஆயுதம் ஏந்தி உயிரை விட்ட லோயிக்கு அனுதாபிகள் இருந்தார்கள். தீராத கூக்குரல்களுக்கு காது கொடுத்து அவர்கள் இப்பொழுதும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். நீ எதுக்கு என் பின்னாடியே வர வேண்டாம். போய் நல்லா படிச்சு பழைக்கிற வழியை பாரு. லூயப்பன், நக்சல் தானே நீங்க? ஜான்சன் வக்கீலோட பையன் சொன்னான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினவர்னு. சில பேரை கொலையும் பண்ணியிருக்கீங்களாமே. ஆமா, அதனால தான் பின்னாடி வராதன்னு சொல்றேன். என்னோட கைகளில் ரத்தக்கரை இருக்கு. எப்போ வேணாலும் போலீஸ் பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சா தூக்கு தண்டனை உறுதி. ஏன்னா நீங்க அவங்களெல்லாம் கொல்றீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இருட்டுறதுக்கு முன்னாடி மலை ஏறணும். திரும்பி வரும்போது பார்க்கலாம். சின்னு, அப்பா இன்னைக்கு வர மாட்டாரு, நீ இங்க வா. அடிமைகளா இருந்த காலம் முடிஞ்சது. வெள்ளக்காரங்க வரி வசூலிச்சு ஆண்ட காலம் இல்ல. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். நமக்காக உருவானதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சம உரிமை இருக்கு. அதனால நம்ம வாழ்ற நம்ம சொந்த நிலத்துக்காக மரணம் வரைக்கும் போராடணும். அப்படி இல்லைன்னா வருங்காலத்துல நீங்க எல்லாரும் இடமில்லாத அடிமைகளா நீங்க இருப்பீங்க.
அந்த காலம் மாதிரி இல்ல லூயிப்பா. நீ ரத்தத்தால கணக்கு தீர்த்துக்கிட்டு இருந்தா உன் கூட இருக்கிற ஆதிவாசிகளுக்கு அமைதி கிடைக்காது. அங்க போலீஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இறங்கியிருக்காங்க. சமாதானம். எனக்கு மலைக்கு அந்த பக்கம் அரை வயிறு கஞ்சி குடிக்கிற பொண்டாட்டி புள்ளையாவது இருக்காங்க, சரியா? அப்புறம் கிருஷ்ணாண்ணா, 1.5 சென்ட்ல மழை தண்ணியை குடிச்சு வாழ்ற மனுஷங்களா இருந்தாலும் படுத்து தூங்குறதுக்கு ஒரு கூரையாவது இருக்குது என் குடும்பத்துக்கு. ஆனா நீ சொன்ன அந்த ஆதிவாசிங்களுக்கு என்ன இருக்கு? காட்டு யானைங்க புளிங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு மழை வெள்ளத்துக்கு பயந்து பசங்களை கட்டி பிடிச்சி பாதுகாப்பா சுமக்கிற ஒரு கூட்டமே அங்க இருக்கு. முதல்ல 3 சென்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க காட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான பீனல் கூட. லூயி, எனக்கு முன்னாடியே தெரியும் நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் மலையேறி வந்தேன். மனசுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. காட்டு மலையில சின்னாய் அடிச்சு செத்து போன ஒரு தாயோட மகன் தான் இந்த லூயி. இந்த லூயிக்கு காட்டை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது இவங்கெல்லாம் வாழ்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான். சரிதான், நீ திருந்த போறது இல்ல, என் மேலதான் தப்பு. சரி, நீ இப்படியே இரு, நான் கிளம்புறேன். எங்க கட்சியோட அரசாங்கம் தீர்மானிச்சத எனக்கு என் நண்பன் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்ப சரி, கிளம்புறேன். டேய் சம்பா, சாரா வியாபாரத்தெல்லாம் லூயி வந்து நிறுத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். பெரிய லூயிப்பேன், அவனோட காலெல்லாம் எடுத்தாச்சு. நீ வாயை மூடு சம்பா. லூயி கொஞ்ச நாளாக ஊரில் இல்லை, அதனால ஆட்டம் போடுற. நீ ஏன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? லூயி சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? நீ இந்த திருட்டு வியாபாரத்தெல்லாம் நிறுத்தலாம்ல. நீ என்ன தைரியத்தில் ஆடுறன்னு தெரியுது. லூயி ஊரில் இல்லாதனால உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. நீங்களாம் தான் கூட்டாளிகளாச்சே. டேய் சம்பா, உன்னை அந்த வக்கீல் தேடிட்டு இருந்தாரு. போய் பார்க்குறேன். டேய் வரேன்டா. டேய் ரகு, அவ ஊரத்தான் இல்லைன்னாலும் உன்னோட மகதான்டா. டிஎஃப்ஓ சார் எப்பவும் சொல்லுவார் திறமசாலின்னு. ஆமா சம்பா, டாக்டர் ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. யார் அவளா? நீ ஒரு 100 ml கூட இருடா தர்றேன். இங்க பாரு ரகு, ஏற்கனவே 45 ரூபா கடன்ல போயிட்டு இருக்கு. கொடுக்காம எங்க போற? பெரிய மலை எஸ்டேட்ல முதலாளி கூப்பிட்டு இருக்காரு, கூலி கிடைச்சோன்னு கொடுத்தாரு. ஆமா, கிடைச்சோன்னு கொடுத்துருவோம் பாரு. டே ரகு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவர் தான் ராமண்ணன், விக்னேஸ்வரா மில்ஸோட முதலாளி. உன் பொண்ணை பார்த்ததுலேருந்து ரொம்ப முறுக்கேறி போயிருக்காரு. நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போனீன்னா கொஞ்ச நாளைக்கு நீ குடிக்கிற செலவை முதலாளி ஏத்துக்குவாரு. சரி, ஆனா அழுக 5 ரூபாய் சேர்த்து கொடு. அவளுக்கு கவலைப்படாதீங்க. யாரு யாரு இது? லூயி, ராஜமலை லூயி. விடு லூயி, விடு லூயி, உனக்கு என்ன வேண்டாலும் நான் தரேன். என்ன விட்டு விடு லூயி, விடு, என்ன விட்டு எனக்கு போடும். என்ன விட்டு ப்ளீஸ், எனக்கு போடும். என்ன விட்டு, என்ன விட்டு, நான் போனோம். என்ன விட்டு, என்ன விட்டு லூயி, என்ன விட்டு. தேவயானி, முதலாளி மறந்துருக்க மாட்டீங்க.
மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல டாக்டர் ஆகணும்னு படிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் ஒரு புயல் காத்து வந்து அந்த விளக்கு அணைச்சிருச்சு. நெஞ்சில கொஞ்சம் கனல் இருந்ததுனால அது மறுபடியும் எரிய முயற்சி பண்ணுச்சு. அந்த கனல்ல தான் முதலாளி நேத்து மூத்திரம் பெஞ்சிட்டீங்க. என்ன விட்டு ப்ளீஸ், எனக்கு போடும். என்ன விட்டு நான் போடும். என்ன விட்டு இங்க பாருமா, முதலாளிக்கு போகணுமா சொல்லி அனுப்பி வை. எனக்கு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எதிரிங்க கிடையாது. ஆனா இது உன்னுடைய உரிமைமா. பெரியவளாகும் போது அறுத்து பார்த்து படிக்க வேண்டியவதானே. நல்லதுதான். என்ன விட்டு வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்ட உண்மையின் நம்பிக்கையில்தான் பல சமயங்களில் வீரர்கள் பிறவி எடுக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது பொய்களால் புனையப்பட்ட கட்டுக்கதையானாலோ, கூலி தொழிலாளிகள் தலைமுறைகளை தாண்டி படிப்பறிவில்லாமல் இருந்திருந்தால் தப்பில்லையா? நாம் படித்தது, நாம் அறிந்தது அப்படித்தான் என்றால் கொண்டாடப்படாத வெற்றி போராட்டங்களில் இறுதி வரை முழக்கமிட்டவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்திருப்பார்கள்? இது அறியப்படாதவர்களின் எழுதப்படாத கதை இல்லை, அது நம்முடைய வாழ்க்கை.
இணையணைக்க நான் பெய்து பெய்து போனேன். தேம்பிடாத சிறு ஓரங்கள் ஒரு சின்ன தூறல் போலே அருகில் அருகிலே என்னை செய்கின்ற காதல் மேகங்களே. யாரும் காணாத விழியழகே, என் சிறகு நீளும் தூமழை கடலே. நெருங்கி வந்து அவன் இணையணைக்க நான் பெய்து பெய்து போனேன். தேம்பிடாத சிறு ஓரங்கள். எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு வீட்டுக்கு வெளியில. என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்தது அவனுடைய கருணை. நீ சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. உன்ன மாதிரி இல்லைன்னாலும் MBA முடிச்சிட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, பெருசா பிடிச்ச விஷயம். நீ உன் பையனை டாக்டராக்க ஆசைப்பட்டியா இல்ல அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டியா? அது இப்படி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையை தானே சார் வாழ்றாங்க வக்கீல் சார். இந்தா ஊத்து. உன் புலம்பல் மட்டும்தான்டா இன்னும் கேட்கலங்க. என்ன இருந்தாலும் இந்த சம்பத்து உயிரை விடுறது எனக்காக தானே. இதே இருக்காடா அவனுக்கு. ஓ, எவ்வளவு நாள் ஆச்சுடா இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்து. இந்தாங்க. வீடு குடும்பம்னு கமிட்மெண்ட் வந்ததுனால நமக்கு வயசானது நல்லா தெரியும். ஓ, வாலிப வயசுல நல்லா தான் கூத்தடிச்சு. சரக்கு பொண்ணு அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதடா வக்கீலு. கட்டி கொடுக்க வேண்டிய வயசுல குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. வண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஆமாமா. என்ன ஆமா ஆமா? எனக்கு இப்போ இருக்குடா ஒரு வகையில வாலிபம் இருக்கு இருக்கு. அப்படி என்னடா வயசாயிடுச்சு எனக்கு. சார், இவர் ராஜமன்னர் ஸ்டேஷனுடைய புது எஸ்ஐ சுரேஷ். இவருக்கு ஏதோ டவுட் இருக்கான் சார். கொஞ்ச நாளா லூயி குடும்பத்துக்காரங்க வசிக்கிற இடத்துல வெளியூர்காரங்க வந்து போயிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. சந்தேகப்பட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இமிடியேட்டா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் சார். எது எப்படியோ சுரேஷ், நீங்க 2 பிசியை ஸ்டேஷன்ல போடுங்க. ஓகே சார். அப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா சொல்ல மறந்துடாதீங்க. எஸ் சார். ஓகே, ஷூர் சார். ஹலோ, ஹலோ. எங்க நீ விஷயத்த சொல்லியா? போராடி சுதந்திரம் வாங்க வந்திருக்க
பெரிய புரட்சியாளருங்க. ஒரு ராஜமலை லூயி, அவனோட கூட்டம் எத்தனை பேரை கொண்டாலும் திருந்த மாட்டீங்களா? அது சரி, உங்களுக்கு என்னடா வயசு? இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க சாகிறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும்? Tell me, what's your next? இந்த பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாழறதா இருந்தாக்கா அது ஏன் வீட்டில் நடக்காது. இல்லைன்னா அம்மா வீட்டில் தான் நிறைய பூ இருக்கு, போய் பிடுங்க. அட நிறுத்துங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் இதெல்லாம் விட்டுட்டு வாழ முடியாது. என்னை என் போக்கில் விட்டுருங்களேன். விடுறேன். சில நாய்ங்க என்னதான் தொடக்கரையை வெட்டி போட்டாலும் தின்னு துளையாது. அதுங்களுக்கு எலும்பு தான் தேவை. வண்டிடுறா. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த தடவைலாம் எங்க வீட்டுக்கு போக முடியுமா என்னன்னே தெரியல. என் பொண்டாட்டியே வேணு சார் ராஜு ப்ரப்போசல் வச்சப்போ என்னுடைய முதலாவும் கடைசியா வச்ச ஒரே எக்ஸ்கியூஸ் இதுதான். ஹலோ, நீங்க மட்டும் இல்லல்ல இந்த உலகத்திலே முதல் போலீஸ் ஆஃபீஸர். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கதை, ஒரு ப்ரொபோசல் ஸ்டோரி, ஒரு எக்ஸ்கியூசஸ். எனக்கு மட்டும் ஹஸ்பண்ட் இல்ல, ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு சலிச்சு போச்சு. அடியே ராஜுகுட்டி, சும்மா படப்படன்னு பேசி ப்ரெஷரை ஏத்திக்காத. கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த மாதிரி ஒரு கதையை யார் வேணாலும் சொல்லலாம். என்ன சாட்சி இருக்கு? நான் ஒரு பாதிரியார். பாவப்பட்ட ஆத்மாக்கள், பரிசுத்த ஆத்மாக்கள் இறைவன் நடுவில் சுயமரியாதை இழக்கும் பொழுது, கெட்டவைகளை எதிர்க்கும் பொழுது கோபம் கொள்ளும். இல்லையா ஃபாதர்? தெய்வத்துக்கு மேலேயும் சில விதிகள் இருக்கு. நல்ல இடையன் தன்னோட ஆடுகளுக்காக தான் உயிரை பலி கொடுக்கிறான். கூட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கலங்கப்படுத்திய பெருங்குற்றத்தை தானே பாவ மன்னிப்பு செய்து கொண்டீர்கள். இனி எந்த தேவாலயத்திலும் நீங்கள் பலி கொடுக்க முடியாது. என்ன மிரட்டுறீங்களா? இல்ல, விதி. கர்ம வினை ஃபாதர், அனுபவிச்சே தீரணும். பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய உன்னுடைய கைகளால் நீ செய்த பாவம். இத்தனை வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு பழிவாங்கிற கதை. எனக்கு என்னவோ இதுல இப்போ ஒரு மேடம், இது ஒரு மாயிஸ்ட் சதியோ இல்ல பிளான் பண்ண ஒரு சதியோ இல்ல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எ பர்சனல் ரிவெஞ்ச். பிளான் பண்ணி பழிவாங்க வந்திருக்கிற நக்சல் பேக்ரவுண்ட் உள்ள 2 பேர். இந்த லூயியை கொன்னதுக்கு அப்புறமும் கூட
இந்த ரிவெஞ்ச் தொடர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பயம். பிடிபட்டுருவோன்னு உறுதியான பிறகு தொடர்ச்சியா கிரைம்களால ஒரு கன்க்ளூஷன். என்ன இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிமிலாரிட்டி ஒரு வேல்யூபிள் லிங்க். அந்த வழியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணா பலன் இருக்கும். எஸ் மேடம், ஷூர். ஓகே, பாய். பாய். தேங்க்யூ. அப்படின்னா இந்த டாக்டர் ரவியோட அரவணைப்புல வந்தது எப்போல இருந்து தெரியுமா? ஐயோ, அப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இது ஒரு ஆதரவற்றோர் இல்லம். வெளிநாட்டில இருந்து கிடைக்கிற நன்கொடைகளையும் டாக்டர் ரவி மாதிரி இருக்கிறவங்க உதவி செய்யறதுலையும் தான் நாங்கள் இதை நடத்திட்டு வரோம். வாரத்துக்கு 2 நாள் அவர் இங்க வருவாரு, அவளை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம தேவயானி தங்குற செலவையும் அவளோட படிப்பு செலவையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. இல்லை ஃபாதர், இதுக்கு இடையில எப்பயாவது தேவயானி திருவஸ்திரம் அணிஞ்சதா ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. வா. தேவி குட்டியை பத்தி விசாரிக்கிறாங்க. மொபைல் போனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதனால தான் நான் இப்போ போனே எடுக்கிறது இல்லை. அப்புறம் நான் ஃபேஸ்புக் லைவை பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஒரு மஞ்சு பத்திரிகையோட எடிட்டர், பேரு உதயபானு. அவன் எழுதி கொடுக்க முடிவு பண்ணிட்டானா? அந்த ஆளு சரியான குடிகாரனா இருந்தாலும் அவர் புக்கை பப்ளிஷ் பண்றது சீரியஸ் தான். என்கிட்ட ஒரு நியூஸ் கட்டிங் இருக்கு, அதை நான் படிக்கிறேன். ராஜமலை லூயியின் வாழ்க்கை வரலாறு. நாமக்கல் உதயபானு தான் அதோட பதிப்பாளர். ஏழைகளின் தலைவன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு தெரிந்த நிறைய நிறவெறியாளர்களுக்கு குடைபிடித்த நக்சல் லூயி தமிழ்நாட்டில் ஆதிவாசி ஊர்களில் போராட்டம் என்னும் பெயரில் நடத்திய அக்கிரமங்களின் தொகுப்பை தான் இந்த புத்தகம் பேசப் போகிறது. லூயியோடு பேட்டி கண்டு நேரில் அறிந்த விபரங்களின் தொகுப்பு இது. நிறுத்து, அவன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அவனோட பேட்டியும் ஒரு புத்தகமும். நீ கிளம்பு. சின்னு, அப்புறம் என்ன? எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். இதை வச்சுக்கோ ஒரு தைரியத்துக்கு. கிளம்பு. சரி.
தொடர் மரணங்கள். இந்து இப்ப நான் இருக்கிற இடம் வந்து நேத்து ஏரிக்கரை ஓரமா இறந்து போன விவசாயி பாபு வசுந்தராவோட வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு விசாரணை முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம கேட்போம். மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்றல. உங்க எல்லா கேள்விக்கும் இப்ப பதில் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம் இது போலீஸும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கூட்டம் நடத்துற விளையாட்டுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா மேடம்? அத அப்படி பண்றவங்க கிட்ட கேளுங்க. நாங்க போலீஸ். சரிங்க மேடம், நீங்க கிளம்பலாம். Thank you. ஜேம்ஸ், clear the crowd. கொஞ்சம் ஒளி விட்டு போங்க சார். அமைதியா சார் அன்னைக்கு ஒரு தகவல் கொடுக்கும்போதே நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால தான் ரெண்டாவதா இந்த ரிப்போர்ட்டை ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். டாக்டர் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த 2 கேசஸுமே டிஃபரெண்ட் சார். இந்த மரணத்துக்கு காரணம் கழுத்துக்கு கீழே 11 சென்டிமீட்டருக்கு நீளத்துல ஒரு காயம், அதுவும் ஒரு ஹெவி ஷார்ப் நைஃபை வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும் மறுபடியும் ஆராய்ச்சி பார்த்த சம்பாவோட மரணத்துல இந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் நான் பார்க்கல. ஒன்று ஒரே குரூப்பை சேர்ந்த பல வகையான தாக்குதல்கள், இல்லைனா அவங்க வேணும்னே ஏற்படுத்தின மாறுதல்கள். நீங்க சொன்ன ரெண்டாவது தான் சாத்தியம் சார். ஆமா சார். முதல்ல செத்து போன புரோகிதரும் ரெண்டாவதா செத்து போன விவசாய கழுத்துல இருந்த அந்த வெட்டுக்காயமும் சேம். அதை தவிர இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற வேற எதையும் நான் பார்க்கல. என்ன இருந்தாலும் ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இதே மாதிரி அன்அஃபிஷியல் மீட்டிங்கா இருக்கும் நமக்கு. ஓகே, இங்கே தானே எங்கேயே வச்சேன். இது அந்த நக்சல் தாக்குதலோட செய்தி பேப்பர்ல வந்தது. நீங்க கேட்ட அந்த பொண்ணோட நியூஸ் அதோ அங்க கீழே இருக்கு பாருங்க. அன்னைக்கு அது ஒரு சென்சேஷன் சொல்ல முடியாது. பேப்பர்ல அது பெருசாவும் வரவும் இல்லை. அப்புறம் சாட்சியும் கிடையாது, தடயமும் கிடையாது. கேஸை வாபஸ் வாங்கணும்னு போய் சொன்னா. அப்போ உருப்படாத ஒரு கேஸுக்கு தான் அன்னைக்கு நீங்க வக்காலத்து வாங்குனீங்களா? இல்ல போலீஸ், அப்பெல்லாம் இந்த மாதிரி இம்மிடியேட் மருத்துவ பரிசோதனையும் சோசியல் மீடியாவும் நியூஸ் வெளியாகிறதும் கம்மி. அப்போ அவங்க பணம் கொடுத்து இந்த கேஸை மூடிட்டாங்க. சரி சரி, ஆகலாம். நல்லது. வேற என்னாச்சு? இது இப்போதைக்கு ஆகிற மாதிரி தெரியல சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குற வண்டிகள் எல்லாமே இப்படி தான் சார் இருக்கு. நம்ம தொடுறதெல்லாம் நம்ம கையை சுடுதே சுரேந்திரா. ஆனால் சார் நமக்கு இந்த கேஸில் கடைசியாக ஒருத்தனையும் மரணத்துக்கு விட்டு கொடுக்கறதுன்றது அதை விட பெட்டர். நாம் இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு லூயியோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது தான். அப்படி முடிவெடுக்கிற நேரம் வரணும் சார். ஒரு குரில்லா அட்டாக்கை தாண்டி ஃபாரஸ்ட்காரங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒன்றும் நடக்காது சார். அது சரி. மாவோயிஸ்ட் சுபாவம் உள்ள ஒரு கூட்டம் ஊருக்குள்ளேயும் இருக்கு. மகேஷ் ஜெயராம் போல உள்ள ஆளுங்க கிட்ட நம்மளோட இந்த மினிஸ்ட்ரியோட ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு காட்டை சுற்றி வளைச்சி சுற்றலாம்னு காட்டுக்குள்ளே போனால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே நம்ம சமாதியாக வேண்டியது தான். எதுக்கு தேவையில்லாமல் பொண்டாட்டிகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்? நீங்கள் முதல்ல வண்டி எடுங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி கிருஷ்ணண்ணே. என்னதான் நம்ம வேற வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். இடையில நம்ம பசங்க கொஞ்சம் உண்மைகளையும் படிக்கட்டுமே. உங்களோட கட்சிக்கு எதிரான யுத்தம் தான் இது, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் சரிதான். நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதே கூட்டணியோட பலத்தை வச்சுதான். அரசியல்வாதினாலே அப்படி இப்படி இருந்துதானே ஆகணும். சரி, பார்ப்போம். எங்க போனாங்க உங்க கமிஷனர் மேடம்? லீவ் முடிஞ்சு இன்னும் வரல சார். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துறதுக்காக போலீஸ்காரங்க தியானம் பண்ண போறதா எதிர்கட்சிக்காரங்க கிழிக்கிறாங்க. என்ன புரியுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? புரிஞ்சிருந்துமா அந்த நக்சலைட் தாக்குதலை சாக்கா வச்சுக்கிட்டு தோட்ட தொழிலாளிகளை போய் விசாரிச்சிருக்கீங்க? அது சார் விசாரணையோட ஒரு பகுதி. அது என்ன விசாரணை? அப்புறம் நான் உங்களை கூப்பிட்டதே இதெல்லாம் சொல்றதுக்காகத்தான். தெளிவான சாட்சிகள் இல்லாம உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் அந்த எழுத்தாளரோட கையை உடைச்ச சம்பவம், இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? சார் அப்படி சொல்றதுதான் சரின்னு படுது.
அந்த ஆள் ஒரு ஃபுல் டைம் ஆல்கஹாலிக் சார். அப்புறம் இந்த எஸ்பி லைவ்ல ஆபாசமா பேசுறத ஒரு வழக்கமாக்கிட்டாரு. அதை மட்டுமே வச்சு சந்தேகப்படுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. டாக்டர் அருந்ததியோட ஜூனியரா இருந்த விமல் சாந்தாரா சாதாரணமா பேசின ஒரு வார்த்தையோட வாழை பிடிச்சிக்கிட்டு நாம இது வரைக்கும் வந்துட்டோம்ல. யாருக்கும் புரியாத இந்த டிராமாட்டிக் ஸ்டோரியில ஏசிபிக்கும் பங்கு இருக்குன்றத மறந்துருந்தாங்கன்னா? அட எப்படி சார் அது? எந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு ஃபேமிலி. எஸ், தட் இஸ் த ரியல் ஃபேக்ட் இன் திஸ் கேஸ். ஹியூமனிட்டி. ஆதரவு யாரும் இல்லாதவங்க சோகமான நிலையை பார்த்து ஸ்ரீ கைமல் ஐபிஎஸ் கருணை காட்டியிருக்காரு. நக்சல் பாடிக்கு ஸ்ட்ராங் பிரிட்ஜை உருவாக்கி யூபிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். என்ன அப்படி நடந்திருக்கலாம்ல சுரேந்திரா? தெரியல சார். ஹலோ ஹலோ ஹலோ. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சுரேந்திரா. இந்த 99ல நக்சல் கேஸை க்ளோஸ் பண்ண நிலைமையில இனி நாம எப்படி தொடங்குறது? அது இப்போ இல்லை, வேண்டாம். ஏன்னா அது தவறாக கூட இருக்கலாம். சொல்லு சுரேந்திரா. நம்மளுடைய அந்த மரியம்மா போலீஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுது. அவங்க இப்போ நாமக்கல் கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை லூயி தான் அன்னைக்கு முக்கியமானவனா இருந்தான். 1999ல் அவனுக்கு கேஸில் தண்டனை கிடைச்சிது. ஒரு 8-9 வருஷம் அவன் அப்படியே இருந்தான். முன்னாடி வீரப்பன் இருந்த காட்டில் ராஜமலை லூயின்னு சொன்னா காடும் ஊரும் அன்னைக்கு இருந்த அதிகாரிகளும் நடுங்குவாங்க. நிறைய போராட்டங்கள் பண்ணியும் கொன்னும் கடைசியில் போலீஸ்காரன் துப்பாக்கியால் செத்து போனான். அன்னைக்கு 99 கேஸ் வேலை பார்க்கும்போது ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. வெட்டுப்பட்டு செத்த அதே ஊரை சேர்ந்த ரகு, தற்கொலை பண்ணி செத்து போன மனைவியும் இல்லாம இன்னொரு ஆள். அது யாரு சார்? கேஸை விசாரிச்சது கைமல் சார் தான். அவருக்கே தெரியாத புது ஆள் யார் அது? இந்த கைமல் சாருக்கு தெரியாத ஒரு கதை மேடம்க்கு தெரிஞ்சிருக்கணுமே. புரியல சார். இந்த கல்யாணி ரகுவோட பொண்ணு தேவயானி. இன்னும் புரிகிற மாதிரி போலீஸ் பாஷையில் சொல்லணும்னா 99வது வருஷம் ஒரு சாயங்கால நேரம் அங்கே இருக்கிற இஞ்சிக்காட்டு பக்கத்தில் எங்கேயோ வச்சு 2-3 தலைவர்களால் ரொம்ப கொடூரமாக ரேப் செய்யப்பட்ட தேவயானிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு. இப்போ எப்படி ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போன கேஸ் ஆச்சே சார். அதான் நிரபராதிகளான அந்த 3 பேரையும் கோர்ட் அன்னைக்கு சும்மா விட்டுருச்சு. தடயங்களும் இல்லை, சாட்சிகளும் இல்லை. ரெண்டாவது அப்போ ரகுவும் கல்யாணியும் சாட்சியும் கொடுக்கல. இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது? ஆனா பதில் இன்னும் கிடைக்கலையே மேடம். தேவயானி இப்பவும் யாருக்கும் தெரியாத 99ல வேனிஷ் ஆன தேவயானி. சாரி சார், 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஆச்சே. எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை சார். வயசாச்சு இல்லை சார். அப்படின்னா மேடத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, எது எப்படியோ அறிமுகமானதுல சந்தோஷம். நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேவயானியை கண்டுபிடிச்சு மேடம்க்கு ஞாபகப்படுத்துற அந்த நாள்ல பார்ப்போம். போயிட்டு வரேன். இனிமே ஒரு மிராக்கிள் நடக்காது சுரேந்திரா. இந்த மரியம்மா போலீஸ் ஒரு நல்ல லிங்க் மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசும் இருக்கு. சரிதான் சார். அதனால தான் சார் நினைக்கிறேன் அவங்க எதுவும் சொல்லலைன்னு. அப்புறம் இந்த 99 கேஸ் ரீஓபன் பண்ண வேணான்னு அவங்க ஆசைப்படுறத நம்ம குத்தம் சொல்லவும் முடியாது. என்ன முன்னாடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மரியம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தப்போ ரொம்ப மரியாதையாக தான் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குவாங்களாம். போலாமா? சரி, வண்டி எடு. தேவயானி திருவேங்கியை விட்டதுக்கான காரணம் ஃபாதர் நீங்க சொல்லலையே. சிலுவைக்கு அடியில கைவிடப்பட்ட நிலையில தான் நாங்க அதை கண்டெடுத்தோம். அதை தவிர எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது. ஆனா அடிக்கடி இங்க வருவா. அப்படி வந்தாலும் முகம் கொடுத்து பேச மாட்டா.
என் வாசப்படிக்கு வந்து மருந்துங்க அப்புறம் சில பலகாரங்களை வச்சுட்டு அவ போயிடுவா. எங்களுக்கு தேவயானி இங்க இருந்தப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் எதுவும் கிடைக்குமா? அது ரொம்ப கஷ்டம். அந்த ஜான்சன் கிட்ட கேட்டா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்பான்சர்ஸ் ஃபைல்ல இருந்து டேட்டாவையெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துற வேலையை ஜான்சன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் விதிமுறைகள் எல்லாம் மாறி இருக்கு. ஹலோ. அவங்க வாயிலிருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை மேடம். ஒரு வளர்ப்பு தாயோட அன்பும் அக்கறையும் அவங்க பேச்சுல இருந்தது. இந்த காலாவதியா போன கேஸ்ல எதுவும் தடயம் கிடைக்கணும்னு நாம இறங்கணும்னா நம்ம கதி அவ்வளவுதான். யாரும் ப்ரொடெக்ட் பண்ண இல்லாதவங்களுக்கு தெய்வத்தினுடைய கண்களுக்கு புலப்படாத கைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி. அதனால மரியம்மா போலீஸை மறக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல போலீஸ் க்ளோஸ் பண்ண கேஸ வேற யாராவது கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட கூடாது. அந்த மரியம்மா அவங்க கிட்ட இருந்து ஃபாலோ பண்றது நல்லது. அபிந்து, தற்போது கிடைத்த செய்தி. நாட்டையே உலுக்கிய 99 கிரைம் தொடரின் குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் பெண்ணின் சிசிடிவி காட்சிகளை போலீஸ் வெளியிட்டுள்ளது. Police got the CCTV footage of a lady who is a suspect of Treacherous 99 crime series. தற்பொழுது கிடைத்த செய்தி. நக்சலைட் ராஜமலை லூயியின் மனைவி ஈரோடில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 56. சார், இந்த பேங்க்ல பார்த்த செக்யூரிட்டி, சிசிடிவியில் பார்த்த சந்தேகம்லாம் சின்ன விஷயம் இல்லை சார். அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி கில்லர்ஸுடைய நோக்கம் அவ்வளவு உறுதியாக இல்லாத நிலையில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறப்போ யூகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், நோ டவுட். அவங்க டாக்டர் ரவிக்கிட்டே மறுபடியும் வரதை நினச்சி நீங்கள் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். தேடி கண்டுபிடிக்காதபடி ஒரு சேஃப் லொக்கேஷன். இன்னும் எத்தனை பேர் சார்? ரெண்டாவது அப்பனை போட்டு தாக்காம பொண்ணு மற்றவங்களெல்லாம் போட்டு தாக்கிட்டே வர்றது நல்லது இல்லையா சார்? எது எப்படியோ அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸை பப்ளிஷ் செய்யணும். இந்த விஷயத்தை தெளிவாக எஸ்பி கிட்ட பேசி ஹை ரேஞ்ச் ஏரியா எல்லா செக் போஸ்ட்லேயும் போலீஸை கண்காணிக்க சொல்லணும். ஓகே சார். புரியுது, சொல்லு. நாங்கள் இப்போ தான் கோர்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இடம் எங்கன்னு சொல்லு. என்னாச்சு சார்? ஒரு டெத்து நடந்திருக்கு சார். வண்டி எடு. இப்போ செத்தது யாருன்னு தெரியலையே. அம்மாடி, வேண்டாம், எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்க என்ன மட்டும் இல்ல, நம்மளோட இல்ல என் அப்பாவையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க. எனக்கு இப்ப பயமா இருக்கு உங்களை பார்த்தா. அம்மாடி, அம்மாடி, நான் சொல்றது தொடாதீங்க. நானா போலீஸை கூப்பிட வேண்டான்னு பாக்குறேன். ஆனா இனிமே உங்களை நான் இங்க எங்கேயும் பார்க்க கூடாது. நான் உங்களுக்கு சொந்தமே இல்ல. இல்ல, இனிமே இங்க இருக்க மாட்டேன். அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நான் சொல்ல வேண்டிய இன்னும் சில விஷயங்களை நீ கேட்கணும். வாழ்க்கை முடிஞ்சு போனது எப்போன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். நான் போடுறதுக்கு வேஷம் எதுவும் இல்லை. செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் மிச்சம் இருக்கு. இனிமே ஒரு வேளை இப்படி ஒரு தத்து சகோதரியோட அன்பு இனிமே உனக்கு கிடைக்காம போகலாம். தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாதம்மா. லவ் யூமா, லவ் யூ so much. தேவயானி அக்காக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்லை, நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அவங்க மனசு அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கு. அதனால தான் உங்க அக்கா அவங்கள கொண்டிருக்காங்க. என்னோட டென்ஷன் அது இல்லை. சுயநினைவை இழந்த இந்த நேரத்தில் நீ யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் நீ ஹாஸ்டல்ல இருப்ப? நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அக்காக்கு நான் பொண்ணு மாதிரி. தேவயானி அக்காவோட விஷயத்துல எனக்கு வருத்தம் தான். படிப்புக்காக வந்து 3-4 வருஷம் தான் பழக்கம் இருந்தாலும் அக்கா மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன்.
ஹலோ வாட் எங்க ஓ ஓகே ஓகே என்னாச்சு? ஒரு நிமிஷம் ஹலோ 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 ஷிட் Okay, stop. Okay, thank you. திரும்பி பார்க்காத. ஏய், அம்மாவை பார்க்க முடியுங்கிற வருத்தம் உனக்கு இருக்கா? இங்க பாரு, திரும்பி பார்க்காத. வேகமா வா, சீக்கிரம் ஓடி வா. வேகமா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வேகமா வா. பார்த்து வேகமா. இந்த பக்கம் வா. பார்த்து இங்கே வா. வா, வேகமா. வா, போயிடலாம். எந்திரி, அவ்வளோ கொஞ்சம் தூரம் போயிடலாம். முடியல, வந்துடுவான். வா, எந்திரி. சொல்றது கேளு.
பரதேசி நாய, தமிழ்நாட்டுல நக்சல்ஸ வளர்ப்பியாடா? சொல்றா, இப்ப யார கொல்றதுக்காகடா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க? தமிழ்நாட்டு போலீஸ் என்ன புண்ணாக்குங்க நினைச்சீங்களா? இப்ப பாரு. ஏய், மகேஷ் ஜெயராமன் பகுத்தறிவுவாதி. ஆனா வட இந்தியாவில் கிரைம் ரெக்கார்ட்ஸ் அதிகம். அதுதான் இந்நாள் வரைக்கும் உங்க மேல இருக்க போலீஸ் ரெக்கார்ட்ஸ். கருத்துக்கள்லாம் நல்லா இருக்கு. கொல்றதுக்கு ஆயுதங்களை கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வர லிட்ரல் சப்போர்ட், தீப்பெட்டி மருந்துல இருந்து அணுகுண்டு தயாரிக்கிற அளவுக்கு மூளை வேலை செய்யுது. எதுக்கும் தயாரா இருக்க ஒரு இளைஞர் கூட்டம், குற்றம் செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அழிவின் கூட்டம். ஆனா நீங்க அதை விட விசித்திரமானவர் சுரேஷ். என்ன இருந்தாலும் ராஜமலை லூயியோட அன்பு சிஷியர்கள் ஒரு சுயசரிதை எழுதுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கோங்க. வலுவான ஆதாரங்களும் தெளிவான சாட்சிகளும் பிரதிவாதிகளோட வாக்கு மூலமா போலீஸ் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண போகுது. அப்புறம் ஒரு மகேஷும் தேவயானியும் மட்டும் ஒன்னா நின்னா பத்தாது. இந்த குற்றவாளிகளுடைய உலகம். நான் ஃபாதர் கிராப்ரியல். நான் ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு கேஸ விசாரிக்க வந்த அதிகாரிங்க கிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். போலீஸ் அதிகாரிங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. 99ல எங்க ஆசிரமத்துக்கு வந்த எங்களோட தேவயானி இவ கிடையாது. ஆமா மேடம், இப்ப போலீஸ் கையில சிக்கி இருக்கிற அந்த பொண்ணு டாக்டர் ரவியோட ஆதரவுல இருந்த அந்த பொண்ணு கிடையாது. தேவயானி தங்குற செலவையும் அவளோட படிப்பு செலவையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. முன்னாடி வீரப்பன் இருந்த காட்டுல ராஜமலை லூயின்னு சொன்னா காடும் ஊரும் அன்னைக்கு இருந்த அதிகாரிகளும் நடுங்குவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? என்ன மேடம் சொல்லுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டீங்களா என்ன? சேனல்காரங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கொண்டாடுறதுக்கு நம்மளே எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதனால மந்திரி சபையே கவுர் அளவுக்கு ஆகி போச்சு. என்ன இதெல்லாம்? நக்சலிசம் வெறும் பெட்டி கேஸா போலீஸால பார்க்க முடியாது. பாருங்க, என்னதான் சொல்ல வரீங்க? பெட்டி கேஸ்னு அப்படி யார் சொன்னாங்க மேடம்? சார், போலீஸ் கஸ்டடியில இருக்கிற மகேஷ் ஜெயராமனும் தேவயானியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள கஸ்டடியில எடுத்தது அந்த குரூப்பை சேர்ந்த மத்தவங்களோட மூவ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எஸ் மிஸ் அபர்ணா, கேரி ஆன். விசாரணை நடக்கட்டும். நக்சலைட்டோட தாக்குதல் மத்திய அரசை கவிழ்க்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சிதான் சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க குற்றம் சுமத்துறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே சார். இந்த கதைக்கு ஒரு முடிவு வரப்போகுது சார். ஒன்று எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா வேட்டைக்காரன் அடங்கி போகணும். ஆனா இந்த வேட்டைக்காரனை நம்ம நெருங்க கூட முடியலையே சுரேந்திரா. சார், இன்னொரு தடவை அந்த பழைய வழியில போய் பார்த்தா என்ன? என்ன வழி? அந்த நக்சல் லூயியோட குடும்பம் கேள்விக்குறியா நின்னுது இல்ல, அங்கிருந்து பார்த்தா என்ன? அப்படி பண்றதுல தப்பு இல்ல. ஆனா குற்றப்பத்திரிகைக்காக காத்திருக்கிறது வாதியும் பிரதியும் இல்ல, எதிர்கட்சிகளும் நியூஸ் சேனலும் தான். அதை மறந்துடாத. இல்ல சார், இன்னும் ஒரே ஒரு முயற்சி நம்மளால முடியும். ஓகே, ஐ அம் ரெடி. இதுதானே நம்ம டியூட்டியே. ஓகே சார். இந்த நக்சல்னு சொல்லப்படுறவங்க நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி கிடையாது சார். சிவில் சர்வீஸில் நீங்கள் படித்ததுலெல்லாம் இந்த வரலாறு இருக்காது சார்.
இருந்தாலும் இந்த நக்சல் லூயிக்கு ஒரு பொண்ணு இருந்த விஷயம் ராஜமலை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட தெளிவா இல்ல. அதுதான் பெரிய ஆச்சரியமே. போலீஸோட பதிவேட்டில் வேணா அது இல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச லூயியோட பொண்ணு இந்த அடிவாரத்தில் தான் இருந்தா. அவ காட்டுக்கு போன விஷயம் எனக்கு தெரியாது. இந்த நக்சல் லூயி கொல்லப்பட்டப்ப அவருடைய பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதுல இருந்த மர்மம் இன்னும் புதிராவே தான் இருக்கு. ஆமா, மர்மம். காரணமே தெரியாத மரணத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற பேர். நமக்கு தெரியாத எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு சார் நம்மளை சுத்தி. மர்மம்னு போலீஸும் பத்திரிக்கைக்காரங்களும் சொல்லுவாங்க. இழந்தவங்களுக்கு பேர் வைக்கவே முடியாத ஏதோ ஒன்று இல்லையா? அக்காவை தேட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ இந்த தேவயானி தங்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க? முதல்ல ஒரு மடத்துல இருந்தாங்க. இப்போ 3-4 வருஷமா தான் இங்க. இந்த 3 வருஷத்துக்கு இடையில அவங்களுடைய பயணத்திலேயோ நடவடிக்கைகள்லையோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? இல்ல சார். இல்லைன்னு சொன்னா நான் மறுப்பு எதுவும் சொல்லாம தலையாட்டணும் இல்ல சார்? கொஞ்சம் மரியாதையா. நீங்க யாரு சார்? நான் தனபாலன். இங்க இருக்கிற பொண்ணுங்களோட வேலையெல்லாம். எந்த பொண்ணுங்களோட? நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே சார். அது சார், அங்கிள் தான் ஃபிளாட்டோட செக்ரட்டரி. என்ன உங்ககிட்டயா கேட்டேன்? நீயும் இவரும் சேர்ந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு கமிஷனர் ஆபீஸுக்கு வரணும். மற்ற விஷயங்கள்ல அங்க வந்து பேசிக்கலாம். ஓகே? ஓகே சார். யோ தனபால, என்னையா சொன்ன நீ? இங்க ஒரு பொண்ணு மட்டும்தான் தங்கி இருக்குதுண்ணா. அது இப்போ நேத்து வரைக்கும் 2 பொண்ணு இங்க தங்கி இருந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை நேத்து இடுக்கி ராஜமலையில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? தண்டி யாத்திரைக்கு போன குற்றத்துக்காக இல்ல, தேச துரோக குற்றத்துக்கு. இது என்னன்னு பாத்தியா? நீங்க சொன்ன அந்த பொண்ணு ரூம்ல இருந்து கிடைச்சது. புரிஞ்சுதா? கிரிமினல்ஸை பாதுகாக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. என்ன புரிஞ்சுதா செக்யூரிட்டி தனபாலா? ஹலோ. சொல்றா. இங்க பாருமா, நீ அதை நினைச்சல டென்ஷன் ஆகாத. போலீஸ்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க இயல்பா அப்படிதான். அவங்க கேஸ் போடுறதுக்காக ஏதாவது சொல்லி பயன்படுத்துவாங்க. நீ நான் சொல்றதை கேளு. நாளைக்கு நம்ம போலாம். நானும் உன் கூட வரேன். அக்கா பண்ண தப்புக்கு தங்கச்சி தண்டனை அனுபவிக்கணும் எந்த சட்டமும் இல்லையே. மா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நான் சொல்றதை கேளு. ஓகே. அதான் லவ் யூமா. புதுமண தம்பதிகளை எதுக்காக கூப்பிட்டோன்னு இப்ப புரியுதா? போலீஸ்ட நேருக்கு நேர பேசுறதுக்கு உள்ள இருக்க குற்ற உணர்ச்சி தானே காரணம். குற்ற உணர்ச்சியா? எங்களுக்குன்னு குற்ற உணர்ச்சி? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? பொண்டாட்டி மேல உள்ள அதிக அன்புல பேசுறது எனக்கு தெரியுது. ஆனா 1 வருஷத்துக்கும் மேல ஒரே அறையில தங்கியிருந்த 2 பெண்கள்ல ஒருத்தர் ஆளுங்களை கொடூரமா கொல்ற ஒருத்தரா இருந்தா, அதனாலதான் அவங்க கூட 3 வருஷமா தங்கிக்கிட்டு இருந்த ரேவதியையும் போலீஸ் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. சார் ப்ளீஸ். இது மோசம் சார், ரொம்பவே மோசம். இங்க சட்ட நீதிலாம் இருக்கு. ஓ, ஒன்னும் தெரியாதுங்கிற ரேவதியோட கன்ஃபெஷனை வேணா போலீஸ் ஏத்துக்கும். இல்ல இணை குற்றவாளிங்கிற பேர்ல கோர்ட்ல ஆஜர்படுத்தலாம். அப்படியும் இல்லனா மேல் விசாரணைக்காக ரிமாண்ட்லயும் வைக்கலாம். தேச துரோக குற்றம்ங்கிறதுனால ஜாமீன் கூட கிடைக்காது. அப்புறம் இது ஒன்றும் வானத்துல இருந்து கீழே விழுந்து கிடைச்ச ஒரு சிங்கிள் சார்ஜ் கேஸ் இல்லையே அலெக்ஸ். வருட கணக்கா போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சென்சேஷனல் கேஸ் இது. அப்புறம் போலீஸ்க்கும் இது நல்லாவே தெரியும், இந்த கேஸ்ல ரேவதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்ப என்ன சார் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அர்த்தம்? அர்த்தம் இருக்கு. எப்பவுமே போலீஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. மேபி இதுன்னு நீங்க கூட சேர்ந்து இன்வால்வ் ஆகாத கேஸா கூட இருக்கலாம். யார் அந்த தேவயானி? முதல்ல ராஜமலையில இருந்து வயநாட்டுக்கு ஆதிவாசிங்க கூட போராட்டத்துல இறங்குறாங்க. இடையில கன்னியாஸ்திரி வேஷம். அப்புறம் வளர்பாப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ரவி டாக்டர் வீட்டுக்கு திரும்ப வராங்க. படிப்புல புத்திசாலியா இருந்த தேவயானி
எப்பல இருந்து கையில ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க? அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தான் விசாரிக்கணும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரத்தத்தால செவத்துல படம் வரைய ஆரம்பிச்ச குழந்தை பருவம். பெண் குழந்தைங்க அனுபவிக்க கூடாத துயரத்தை அனுபவிச்சிருக்கா தேவயானி. ஆனா இது ஒண்ணு முடியல மேடம். தேவயானிய கொடூரமா மாத்தினவங்கல்ல ஒரு ஆள் இன்னும் வெளியில தான் இருக்கான். அட்வொகேட் ஜான்சன். இனி யாரு, எப்படி, எங்க வச்ச? இனிமே இதுதான் நம்மளோட டாஸ்க். ராஜமல லூயி செத்து மண்ணுல புதஞ்சிருக்கானே அவனா? யாரா வேணாலும் இருக்கலாம். இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல. லட்சியத்தை அடையாம தோத்து போற ஜாதி இல்ல மேடம். எக்ஸாக்ட்லி. எஸ். அட்வொகேட் ஜான்சன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அட்வொகேட்டுக்கு நீங்க பார்க்குற இந்த வேல்யூ எல்லாம் ஒரே நாள்ல வந்தது கிடையாது. தெரியும் சார். கிரிமினல் லாயர் ஜான்சன் வக்கீல். அவர் ஒரு ஆயுதம் பல பேருக்கு. சட்டம் மூலம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர் குற்றவாளிகளுடைய குற்றங்களுக்கு சிக்கன் பரிமாறுறவர். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். குற்றவாளிங்களுக்கு நல் நடத்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒன்றும் நான் சட்டம் படிக்கல. தெரியும் சார். அது தேவைப்படுறவங்களுக்கு உண்மையும் பொய்யும் கலந்து கட்டி அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு ஊத்தி கொடுத்து தானே நீ பெரிய புடுங்கி வைக்கலானே. சுரேந்தர், உன் கும்பல்ல இருந்தவங்க பரலோகத்துக்கு போயும் தப்பு பண்ண உணர்ச்சி இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கு பாரு. ப்ரொடெக்ஷன் தரதுக்காக ஒண்ணு வரல ஜான்சன் வக்கீல். 1.5 இன்ச்சு பிளேட வச்சு கொள்ற லோக்கல் ரவுடியும் கிடையாது ஜான்சன் வக்கீல். உள்ள இருக்கிறவங்க ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற கணக்கு பார்த்தவங்க. லக்ஸ லூயோட ஒரு கை, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் கூட இருந்த பொம்பளை புள்ளைய மறக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்படிதானே? 1-2 பிரதிகள் அரெஸ்ட் ஆனதை கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க வக்கீல். நக்சல் லூயிஸ் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சது எனக்கு தெரியாது. அந்த கிளப்புக்கு IPS தலைவர் வேற. இதுக்கு தமிழ்நாட்டு போலீஸை தான் பாராட்டணும். வக்கீல் நிறுத்து, ஓவரா சிரிக்காத. சட்டம் என் உள்ளங்கையிலங்கிற இந்த ஆணவ சிரிப்பு இருக்கே. ஆல் தி பெஸ்ட் வக்கீல். பார்க்கலாம் பார்க்கலாம். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன் நான் இல்லை. உட்காரு. நான் அட்வொகேட் ஜான்சன், அலெக்ஸுடைய அப்பா. நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்க. அந்த குழப்பத்தை விட்டுரு. நல்ல குடும்பத்துல தான் மகனுக்கு சம்பந்தம் பண்ற மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரி என்னையும் நினைச்சிடாத. இது நடக்காத காரியம். தெரியலன்னா நான் சொல்றேன் கேளு. ரத்தம் சூடா இருந்த காலத்துல அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன தவறுக்காக கூடவே இருந்த 2 பேரை கொன்னுட்டு உங்க அக்கா தேவயானி உள்ள போயிட்டா. ஒன்னு சொல்லட்ட, அந்த கூட்டத்தோட கடைசி ஆள் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப நீ சொல்லுமா, உனக்கு ஒத்து வர சம்பந்தமா இது? சொல்லுமா. உன் வெள்ளத்தோலுக்கு மயங்கி கிடக்கிற என் பையன் கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல இதுக்கு மேல அப்படி ஒரு எண்ணம் வந்தாலோ உள்ள இருக்கிற உங்க அக்காவுடைய பணத்தை தான் நீ பாப்ப. அதனால இந்த காலத்து பொண்ணுங்க பசங்களை கழட்டி விடுற மாதிரி நீ கழட்டி விட்டுட்டு போயிடு. என்ன சொல்றது சரிதானே? நீ விட்டுருவ, எனக்கு தெரியும். உனக்கு உங்க அக்கா மேல பாசம் இருக்குமே. யோசி. அப்ப நான் வரட்ட? யோசிச்சு முடிவிடு. அலெக்ஸ், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இனிமே யாருக்கும் பாரமா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு. தனியா இருக்கிறேன் தான் ஓகே, ஆனா அதோட அர்த்தம் நான் ஒன்னும் கேவலமானவன் இல்லை. இங்க பாரு, எங்க அப்பா அப்படிதான் பேசுவாரு. இத மனசுல போட்டு குழப்பிக்காத. வேண்டாம் அலெக்ஸ், நான் அங்க வாழ வேண்டியவ கிடையாது. இனி வேற யாருக்கும் என்ன ஒரு ரவி டாக்டரோட மகளா மட்டும் கண்டிப்பா என்ன பார்க்க முடியாது. அது அவங்க தப்பு கிடையாது. திஸ் இஸ் மை ஃபேட். ஸோ நானாவே ஒதுங்கிக்கிறேன். உனக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. பிரச்சனை பண்றதுக்கும் நியாயம் கேட்டும் நான் இனிமே வரமாட்டேன். நீ அப்செட் ஆகி என்னென்னமோ பேசிட்டு இருக்க.
இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குடி. ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்ப்பா. அவ என்ன தப்பு பண்ணான்னு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்கீங்க? ஓ, அப்படின்னா கிரிமினலுடைய தங்கச்சியை லவ் பண்ணதுக்காக நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. ஒரு அப்பாவா நானும் அதை பத்தி எதுவும் கேட்க கூடாது. நீங்க சொல்ற கிரிமினலுக்கும் உங்களுக்கு என்னதான் சம்மந்தம்? சொல்லணுமாடா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பெரிய மனுஷங்களுக்கு எதிராக கட்டுக்கதைங்களை கட்டி விட என்ன அதிகமா பேச வைக்காதரா. நீங்க சொல்லிதான் ஆகணும். இப்ப நீங்க சொல்றீங்க கிரிமினல், கொலை பண்றவங்க, இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் உங்ககிட்ட பதில் இல்லையா? என்னது என்ன பதில்ரா? இனி நீ என்ன சொன்னாலும் அவளை கட்டிட்டு தான் நீ குடும்பம் நடத்த போறனா? இல்லப்பா, நான் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி இந்த வீட்ல அட்வொகேட் ஜான்சனோட பையனா மட்டும் என்னால வாழ முடியாது. ஆனா இப்ப கூட நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்களே கிரிமினலோட தங்கச்சின்னு, அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. போலீஸ் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, ஒரு சாதாரண மர்டர் கேஸ் மாதிரி இந்த கேஸ் இல்லைங்கிறத. அட்வொகேட் ஜான்சன் அலெக்ஸோட ஃபாதர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவயானி ரேவதியை வச்சு இப்படி ஒரு காதல் நாடகம் நடத்திருக்கான்னா சொந்த அப்பாவோட வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி கதையும் இருக்கும். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட் சார். அப்படி கிடையாதுன்னு நம்புறது தான் அலெக்ஸோட எண்ணமும் விருப்பமும். பட் போலீஸ் லவ்வர்ஸோட பக்கமா பிரதியோட மோட்டிவ்ல மனசை புரிஞ்சுக்க முடியாதே. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரியும் என் ரேவதியை பத்தி. பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது சார். அவளுக்கு என்னை விட்டா வேற யார் சார் இருக்காங்க? ப்ளீஸ் சார். கூல் அலெக்ஸ், உங்க அர்ஜென்ட் எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லிதான் ஆகணும். அட்வொகேட் ஜான்சன் இன்வால்வ் ஆன அந்த கூட்டத்தோட பெருங்குற்றத்தினால வாழ்க்கை இழந்தவளுடைய பவர்ஃபுல் ரியாக்ஷன் தான் இது. இன்னும் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா பி கேர்ஃபுல். முக்கியமா அலெக்ஸோட ஃபாதர். டேக் கேர் அலெக்ஸ்.
சிசிடிவியில் முகம் தெரிஞ்சிடுச்சு. போலீஸ் பின்தொடர்றாங்க. எந்த நிமிஷமும் பிடிச்சிடலாம். கடைசியா ரேவதியை ஒரு தடவை பார்க்கணும். அக்கா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா அப்புறம் நம்ம ரேவதி குட்டியோட அலெக்ஸ் அது அட்வொகேட் ஜான்சனோட மகன். ஹலோ ஹலோ தேவி அக்கா, கேக்குதா உங்களுக்கு? ஆனா சரிதான். கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னை யாரும் அங்க காட்டி கொடுக்கல. ரேவதி பிறந்தப்போ எனக்கு தெரிஞ்சது என்னை யாரும் கவனிக்கிறதில்ல, என்கிட்ட யாரும் பேசுறதில்லன்னு. பாரு இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. அந்த ஆளோட லைவ் நான் பார்த்திருக்கேன். அவன் மனநோயாளின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நார்மல் இல்லைங்கிறது டேம் ஷோர். பட் மனநல பாதிக்கப்பட்டதுனால மட்டும் இல்ல, அந்த ஆள் ஒரு குடிகாரன். இந்த போஸ்ட்னால எந்த ஹிஸ்டரியும் மாற போறதில்ல. ஆனா அது சோஷியல் மீடியால வைரல் ஆகுதே, அதுதான் இப்ப ட்ரெண்ட். கம்யூனிஸ்ட் பார்ட்டி நாமக்கல் செக்ரட்டரி கிருஷ்ணன் அண்ணன், அவரை போய் பார்த்தா என்ன? அவரை போய் பார்த்தா பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிதான், அது அவரோட பழைய ஃப்ரெண்டு வேற. அதான் சொல்றேன், நான் போய் பார்க்கறேன். ஏய் தனியா போகாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியல, இந்த விஷயத்துல எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்கு.
ரிமாண்டில் இருக்கிற தேவயானியும் மகேஷும் இன்னும் வாயை திறக்கல. இனிமே அவங்கள கொலை பண்ணா கூட அவங்க கூட்டாளிகளை காட்டி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. கதை இங்கே ஒன்றும் முடிய போகிறதில்ல சுரேந்திரா. தேவயானி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா. 99 சாப்டரை இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா என்ன? வரலாறு சில நேரங்களில் பொய் சொல்லும், சில நேரங்கள் உண்மையும் சொல்லும். அந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட உண்மைக்கு அப்பாற்பட்டு தேவயானி வாழ்ந்திருக்கட்டும்.